Good day people, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டேட்டா மைனிங்கில் வேக்கா டூவில் பற்றி ஏற்கனவே வந்துட்டு ஒரு 4 எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்துட்டு 5, 6, 7 ஓகே. ஸோ போன வருஷம் வந்துட்டு ஒரு வீடியோ, இந்த வருஷம் ஒரு வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறோம். இட்ஸ் குவைண்ட் என்ன சொல்கிறது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அது வீடியோ வந்துட்டு எடுக்கிறதே வந்து ரொம்ப ஒரு டிடிஎஸ்ஸான டாஸ்க்காக மாறிக்கிட்டு இருக்குது இப்போலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டைட் ஷெடியூலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூசிங் வெக்கா எக்ஸ்பெரிமெண்டர் பெர்ஃபார்ம் கம்பேரிசன் அனாலிசிஸ் ஆஃப் J4.8 1R ID3 ஃபார் வோட் டேட்டா செட். ஓகே, ஸோ ஃபார் வோட் டேட்டா செட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் வெக்கா எக்ஸ்பெரிமெண்டர் பெர்ஃபார்ம் கம்பேரிசன் அனாலிசிஸ் ஆஃப் நெய் பேஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து வோட் டேட்டா செட்டு முன்னாடி இருக்கிறது. இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா செட்டை எடுத்து நெய் பேஸ் அப்படிங்கிற ஒரே இதை வச்சு நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா 1R 0R J48. ஸோ இது மூணுத்தையும் வச்சு நம்ம வந்து இரிஸ் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு 10 ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு 66% டேட்டாவுக்கும் 34% வந்து டெஸ்டிங்க்கும் வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வோட் டேட்டா செட்டுக்கு 3 அல்காரிதம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேக்கா டூல் சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் எக்ஸ்பெரிமெண்டர்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்பெரிமெண்டர். ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ளோரருங்கிறது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு. ஸோ அனலைசருங்கிறது உள்ளே இருக்க கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூன்னு கொடுத்துக்கிறோம். நம்ம செட்டப்பு ரன்னு அனலைஸு. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்க செட்டப் டேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நியூன்னு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ரிசல்ட் டேட்டா செட்டை வந்து ரிசல்ட் டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அது ஏஆர்ஆர் ஃபைலாகவோ இல்லை சிஎஸ்வி இல்லை ஜேடிபிசி டேட்டா பேஸாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்பர் ஆஃப் ரெப்பிடேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கிராஸ் வெலிடேஷன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா செட் வந்துட்டு ஓட் டேட்டா செட். நம்மளுக்கு தேவையான டேட்டா செட் வந்துட்டு ஓட்டு. ஸோ vote.arff அந்த ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல இங்கே டேட்டா செட்டுன்னு இருக்குது, இங்கே அல்காரிதம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே டேட்டா செட் இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம், அல்காரிதம் இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 0R. ஓகே, 1R சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது J48. ஸோ J48 ட்ரீஸில் இருக்குது, சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ID3 வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ID3க்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு இது சூஸ் பண்ணிக்கிறோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே பண்ணுறோம். ஸோ 3 அல்காரிதம் சூஸ் பண்ணியாச்சு, ஒரு டேட்டா செட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இதை அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறோம், ஸ்டார்ட் கொடுக்குறோம், ஸ்டார்டட் ரைட். ஸோ ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு என்ன வரும், எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10 ரன் இங்கே ஒரு கைட்டுருக்கு, முடிஞ்சிருச்சு. ஓகே, கீழே வந்துச்சு பார்த்தீங்களா 10 ரன்னு. 10 ரவுட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் ரன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், அனலைஸ், அதில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 300 ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ அவைலபிள் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1R J48 ரேண்டம் ஃபாரஸ்ட் இது எல்லாத்தையும் இருக்குது. ஸோ இதில் பெர்ஃபார்ம் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு அக்யூரேசி வந்து நம்மளுக்கு காமிக்குது ரைட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டாவது இருக்கிறது J48. ஓகேவா, ஸோ J4.8 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஓட் டேட்டா செட்டுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் ஆன் தீஸ் 3 அல்காரிதம்ஸ். ஓகே, ஸோ இப்போ செட்டப் நம்ம போகிறோம். செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 6th பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் வேக்கா எக்ஸ்பெரிமெண்டரு
இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டேட்டா செட் ஒரு 5 டேட்டா செட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் திரும்ப எப்போ போல் நியூன்னு கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டா செட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். டேட்டா, ஸோ ஓட் எடுத்துக்குவோம். ஸோ வேறு என்ன இருக்குது, ரூட்டர், க்ரான், ட்ரெயின் எடுத்துக்குவோம். ஸோ இதுலேயும் ட்ரெயின் எடுத்துக்குவோம். சூப்பர் மார்க்கெட்டு, ஈரீஸு, ஸோ ஒரு 1 2 3 4 5 சூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 5 டேட்டா செட் இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஆட் நியூ கொடுக்குறோம். என்ன நம்மளுக்கு தேவை, நெய் பேஸ். ஓகே, ஸோ பேஸில் போனீங்க அப்படின்னா நெய் பேஸ்னு வரும். ஓகே பண்ணுங்கள், வந்துருச்சு. ஓகே, ஸோ 5 டேட்டா செட் இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து நம்ம அல்காரிதம் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், we are going to save this experiment configuration as experiment 1 இல்லை 6ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் 6ல், அதனால் EXP 6ன்னு சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், டெஸ்க்டாப் போய்க்குவோம். ஸோ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ ரன் போகிறோம். ஸ்டார்ட் கொடுக்குறோம். cannot handle string attributes. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஒரு டேட்டா செட்டில் இருக்குது போல இருக்குது. அது வந்து அதை எடுத்துக்க தெரியல. ஸோ அது எந்த டேட்டா செட்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரன் ஆகுது. ரன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, முடிஞ்சு. ரைட், ஸோ ஸ்டார்டட் ஃபினிஷ்ட், தேர் வர் 0 எரர்ஸ். இப்போ அனலைஸ் போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் சூஸ் பண்ணுறோம். நெய் பேஸ் மட்டும் தான் அது எடுத்துருக்கு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், பெர்ஃபார்ம் டெஸ்ட்டு. ஸோ இந்த நெய் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இரிஸ்க்கு வந்துட்டு 95, சூப்பர் மார்க்கெட்டுக்கு 63, வோட்டுக்கு 90. ஓகே, ஸோ சேம் அல்காரிதம் தான், பட் 3 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டில் பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெட்டராக வந்திருக்குது. இரிஸ்லாம் பெட்டராக வந்திருக்கு. இருக்கலே ஒஸ்ட்டாக வந்திருக்குது சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம் வோட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு PhD லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா எனக்கு காமிக்கிறப்போ வந்துட்டு நான் அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணேன், அது மாதிரி செஞ்சேன், அது மாதிரி போனேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு நான் கூட ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிறதாப்பா வந்துட்டு ஒன்று புரியுது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியுது. நம்ம அதை கற்றுக்கிறப்ப தான் வந்துட்டு இன்னும் அது வந்து ஜாலியாக மாறுது. ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுக்காமையே வந்து இது வந்து பெரிய விஷயம், இது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அப்படி நினச்சிக்கிட்டே நம்ம போக வேண்டியதான். ஓகே, ஸோ ஈரிஸ் டேட்டா செட். ரைட், ஸோ எப்போ போல் நியூ போகிறோம். ஸோ ஈரிஸ் டேட்டா செட் நமக்கு தேவை. ஆட் நியூ கொடுக்குறோம். டேட்டாவில் ஈரிஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ரெப்பிடேஷன்ஸ் 10 தான், பட் இதில் வந்து என்ன பண்ணுறோம், டேட்டா ரேண்டமைஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரெயின் பர்சன்டேஜ் வந்துட்டு 66% நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதான் ஓகே சொன்னாங்க. ஸோ இதை வந்துட்டு ஆட் நியூ 1 hour ரன் ஸ்டார்ட். இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ஆட் நியூ. ஓகே, இது ஏற்கனவே இங்கிலீஷ் தான் இருக்குது, இதில் நமக்கு தேவையில்லை. ஆட் நியூ 0 hour 1 hour and then J48. அடுத்ததானே ஏழாவது J48. trace J48. ஓகே, ரன் ஸ்டார்ட். நேராக போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். வந்துருச்சு. ஸோ பெர்ஃபார்ம் டெஸ்ட். ஸோ இரிஸ் டேட்டா செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது J48. அதான் அந்த 3ஆவதாக இருக்கிறது தான் வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த 1 hour ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் வேறு தேவை, இந்த மாதிரி ரோ வேணும், இந்த மாதிரி காலம் வேணும், இல்லை வேறு மாதிரி வேணும்
அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாச்சும் மாற்றி பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபெலஸ் ஃபார் டுடே. ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். பை பீப்புள், பை பை.